ஹாய் ஹலோ, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது இல்லையா, அதனால் அதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் பிளான் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலியாக இருக்கிற பாக்ஸ் எல்லாம் பொடியெல்லாம் காலியாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கிறலாம். ஏன்னா நம்ம காலைல சமைக்கும் போது இதெல்லாம் எடுத்து ஃபில் பண்ணிகிட்டு இருந்தோன்னா டென்ஷனாக இருக்கும். அதனால் ஃப்ரீயாக சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம முன்னாடியேவும் ஃப்ரீ டயத்தில் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி வச்சுக்கிறலாம். நான் இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுக்கிருவேன். அப்புறம் பொடி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் காலியாகிருச்சு, அதையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு ஃபேனை அடுப்பில் வச்சுருக்கேன். அது காயவும் என்ன ரெடி பண்ண போகிறேன்னா ரசப்பொடி தான் காலியாகிருச்சு. அது ஃபஸ்ட்டு ரசப்பொடி அரைச்சிக்கிறலாம் அப்படின்ட்டு ரசப்பொடிக்கு தேவையான அளவு மல்லி அரை கப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கிறேன், கருக விடாமல் பார்த்து வறுத்துக்கிறணும். வறுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிறேன். இப்போ ஜீரகம் 1/4 கப்பு எடுத்துக்கிறேன், மல்லி மட்டும் அரை கப்பு, மற்ற எல்லாமே 1/4 கப்பு தான். இப்போ ஜீரகத்தையும் வறுத்து தட்டில் கொட்டிக்கிறேன். இந்த மாதிரி பொடி ஐட்டம்ஸ்லாம் நான் வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுக்கிருவேன். இப்போ மல்லியும் 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதையும் வறுத்து அந்த தட்டிலே கொட்டியாச்சு. அடுத்து கடலைப்பருப்பும் 1/4 கப்பு, இப்போ வத்தலையும் வறுத்துக்கலாம். வத்தல் 10 தான் எடுத்திருக்கேன். ஏன்னா 1/4 கப்பு அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கிறதுனால காரம் அதிகமாகிடும் அப்படின்றனால 10 வத்தல் தான் சேர்த்துருக்கேன். இதையும் மிதமான சூட்டில் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதில் அந்த ஹீட்லேயும் கருவேப்பிலையும் வறுத்து சேர்த்துக்கிறலாம். இதோடையவும் டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், தூள் பெருங்காயம், 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயமாக இருந்தால் அதை வறுத்து சேர்த்துக்கிறலாம். தூள் பெருங்காயன்றனால அப்படியேவும் வறுத்ததிலே சேர்த்துட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கலாம். ஆறின பின்னாடி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா நைஸாகவே பவுட்ரு பண்ணிக்கிட்டே குறப்பாக இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டால் அது டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நான் இப்போ இட்லி பொடிக்கு தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது கூட கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ரெண்டாவது உளுந்து, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு லைட்டாக பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்துக்கிறலாம். எண்ணெய் ஊற்றினோம்னா கொஞ்சம் திரியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு, அதனால் லைட்டாக 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். அதை ஒரு சைடாக ஒதுக்கி விட்டுட்டு அது கூடயேவும் வரமிளகா சேர்த்துக்கரலாம். சேர்த்து அதையும் லைட்டாக அந்த இடத்துல வதக்கி விட்டுக்கிறேன். வறுபட்டோன்னா அது கூடயேவும் எள்ளு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு, கருப்பெள்ளும் சேர்த்துக்கலாம், வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்துச்சு, வெள்ளை எள்ளு சேர்த்தாச்சு. அது நல்லா வெடித்து வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுட்டு அது கூடயேவும் 1 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். லைட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து அதே ஃபேனில் வறுத்து விட்டாச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறின பின்னாடி அரைச்சி எடுத்துக்கரலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா சட்னி இல்லைனாலும் பொடி இட்லி, பொடி தோசை இந்த மாதிரி போட்டு கொடுத்துக்கரலாம். அதனால தான் இந்த மாதிரி பொடியெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிருவேன். இந்த மாதிரி உங்களுக்கும் தேவைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இது ஒரு 2 வாரத்துக்கு வரும். அப்படியே ஏதாவது சாப்பாடு செய்கிறப்ப எடுத்து வெஜிடபிள் பிரியாணி, இந்த மாதிரி தக்காளி சாதம் இதுக்கெல்லாம் போடுறதுக்கு டக்குன்னு எடுத்து போட்டுக்கரலாம். நான் அரைச்சி வச்சுக்கிருவேன். அப்புறம் தேங்காயும் துருவி ஃப்ரீசரில் டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். தேவைப்படுறப்ப சட்னி, குழம்புக்கு, பொரியலுக்கு எதுக்குனாலும் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அந்த நேரம் மிக்சியில் போட்டு துருவிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி துருவி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா காலையில் வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான். அப்புறம் அன்றைக்கி நைட்டு நாங்கள் இந்த லவ் பேர்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தோம் கடைக்கு. அங்கே தான் இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு.
முன்னாடி வீட்டில் இருந்த லவ் பேர்ட்ஸ் ரெண்டுமே இறந்து போயிடுச்சு. இப்போ வேறு வாங்கலாம் அப்படின்ட்டு இந்த ப்ளூவும் இந்த க்ரீன் தான் வாங்கியிருக்கோம். இது ஏதோ அமெரிக்கன் பேர்ட்ஸ் அப்படின்னாங்க, லவ் பேர்ட்ஸ் கிடையாது. இது பார்க்குறதுக்கு கிளி மாதிரியே இருந்துச்சு. அங்கே முயல் வந்துருந்துச்சு. வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னா அது ஓடி போய் ஒழிஞ்சிட்டு இருந்துச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.